Find the sum of infinity of the series 108, 3, 36, 12, 4 etc. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா ஜிபி, இந்த சீரீஸ் பேர் என்ன ஜிபி. ஜிபியில் இருக்கிறதுனால ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா a/1 - r. So a value is 108. Now r value t2 divided by t1. t2 நமக்கு என்ன இருக்குன்னா 36 divided by 108. So 36 divided by 108 equal to can cancel by 36 to table. So 136 and 3 time. So r value 1/3. So s infinity equal to a value 108 divided by 1 minus 1/3. ஸோ டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2/3. ஸோ 108 டிவைடட் பை 2/3 இஸ் ஈக்குவல் டு 108 into 3/2. We can cancel it one time. 54. So 54 into 3, 162. So the answer is 162. Next question. Two dice are thrown at a time. Factor of 4 in the first die. அதாவது ஃபஸ்ட் டேயில் ஃபேக்டர் ஆஃப் 4 வரணும். ஃபேக்டர் ஆஃப் 4 நமக்கு என்னென்ன வரும்? ஃபேக்டர் ஆஃப் 4 என்னென்ன வரும்? 1 வரும், 2, 4. ஸோ இந்த 3 தான் ஃபேக்டர்ஸ் நமக்கு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன வரும்? 1, 2, 4. ஓகே, இதில் பாசிபிலிட்டிஸ் என்னென்னா 1, 1, 1, 2, 1, 1, 1, 2, 1, 3. ஸோ இப்படியே போட்டு போனால் அப் டு எது வரைக்கும் வரும்? 6, 6. டோட்டலாக 36 எலமெண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டை அப்படிங்கிறது இந்த இதில் உள்ளது ஃபஸ்ட் டை, இந்த ஃபஸ்ட் ஒன். ஸோ இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன வரணும்? 1, 2, 4 இதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வேணும். ஸோ அது மாதிரி நமக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 1 எத்தனை டைம் வரும்? 1 6 டைம்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்து என்ன நம்பர் நமக்கு? 2. இது மாதிரி 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 2, 1, 2, 2. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது 6 டைம்ஸ் வரும், அதுவும் 6 டைம்ஸ். அது மாதிரி 4 எத்தனை டைம்ஸ் வரும்? அதுவும் 6 டைம்ஸ் வரும். ஸோ த ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எத்தனை வரும்? டோட்டல் 18 டிவைடட் பை நமக்கு total possibilities 36. So 1 divided by 2. The answer is 1/2. Next question.
find the principal that will yield interest. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 300. இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் ஃபார்முலா, பிஎன்ஆர் பை 100. பி வேல்யூ ஸோ அதான் கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ பி இன்ட்டு என் வந்து 3 years, என் 3 years into R value 2. So divided by 100 equal to 300. That's simple interest formula. So when we simplify it, so P equal to, we can cancel it directly. One time here 100, and then this is 1, here 50. ஸோ இங்கிட்ட வரும்போது என்ன வரும், P equal to 100 into 50, that is 5000 P value. So answer is 5000. So next question. The monthly income of 6 families. Just to find the mean income. So when we add all the values, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 18,000 divided by 6. So the answer is 3000. So answer is 3000. Next question. In a triangle ABC, angle A plus B equal to 110, B plus C equal to 135. நமக்கு என்ன இருக்குன்னா ஆங்கிள் பி என்ன இருக்குங்க. ஸோ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணலாம். அப்படியே ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 245. ஸோ ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180. அதாவது ட்ரையாங்கிளில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அந்த 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வரும். ஸோ 180 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 245. ஸோ ஆங்கிள் பி நமக்கு என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு 245 minus 180. So the answer is 65. So B answer is 65. Next question. So அதை நம்ம கொஸ்டின் கொடுத்தால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். x minus 968, இந்த ப்ராக்கெட்டுங்கிறது 79க்கு. ஸோ 79 into 4 equal to 512. So we can simplify it. இங்கே டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 1 4 here 1 2 8. And then can carry this. So x minus 968 equal to 128 into 79.
So that is x equal to, when we multiply this, the answer is 10112 plus 968. So the answer is 11080. So answer C. Next question number 184. Cost of 15 chairs is 7500. அப்போது 12000க்கு எத்தனை சேர் வாங்கணும்? அதாவது என்ன, 7500க்கு எத்தனை சேர்ஸ் வாங்கலாம்? 15. அப்போ 12000க்கு எவ்வளோ காஸ்ட் வாங்கலாம்? We can cancel these 2 zeros and then 115 here, 515, then 15 is 5, 24. So the answer is 24 for this question. Next question. Uh, 450 is the original price. 450 is the actual price, 100%. And gain எவ்வளோ கிடைக்கி? gain profit எவ்வளவு? 20%னால 120%. சரி, 20% gain. And then ஸோ அப்போது 450யோட கம்பேர் பண்ணும்போது 450ல் 120 எவ்வளோன்னு பார்க்கணும். 450ல் 120 அப்படிங்கிறது how much percent? 2 zeros we can cancel. So the answer 45 into 12, 540. இந்த 540ங்கிறது என்னென்னா 120%. அவன் கெயின் எவ்வளோ, அதாவது 540க்கு அவன் சேல்ஸ் பண்ணுறான். பட் மார்க்டு ப்ரைஸ் அவன் எவ்வளோ வச்சான்னு தெரியாது நமக்கு. மார்க் ப்ரைஸுங்கிறது இப்போ இந்த 540ங்கிறது 10% டிஸ்கவுண்ட் போக அவன் சேல்ஸ் பண்ணுறது. அப்போது 10% டிஸ்கவுண்ட் போக அப்படின்னா 90%. இந்த 540ங்கிறது மார்க்கெட் ப்ரைஸில் 90%. ஸோ அப்போ எம்பி நமக்கு என்ன வரும்? மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு 540 into 100. So we can cancel here itself 10. ஸோ இங்கே வரும்போது 10 divided by 9. Then we can cancel one time. 9 6 are 64. So the answer is 600. So 600 is the marked price. Once again I tell you, 450 அப்படிங்கிறது மார்க்டு ப்ரைஸ், சாரி ஆக்சுவல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் 100%. இப்போ அவனுக்கு கிடைச்ச கெயின் வந்து 20. இந்த 450லேருந்து 20% அவனுக்கு கெயின் கிடைக்கும். அப்போது 120% எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஆர்எல்ஸ் 20% பார்த்தோன்னா 90 rupees கிடைக்கும். இப்போ 90 + 450 540 அப்படி பார்க்கலாம். இல்லை அப்படி 120% பார்த்தோன்னா 540 கிடைக்கும். இந்த 540ங்கிறது
10% டிஸ்கவுண்ட் போக அவன் வச்ச ரேட்டு. அப்போது 10% போகனா 90%. இப்போ 90% மார்க்கெட் ப்ரைஸில் 90% எவ்வளோ பார்த்தோன்னா 540. அப்போது அதுலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோன்னா 600. ஸோ த ஆன்சர் இஸ் 600. So then 7 3/10 plus minus 10 7/21. We can simplify this as 7 minus 10 first, and then 3/10 minus 7/21. Gradual addition. So 7 minus 10 is minus 3. So let us simplify this. 210. So 60 cross multiply panna 63 minus 70. (63 minus 70). So minus 3 within the bracket minus 7/210. We no need to consider this minus. So the answer is minus 3 7/210. Then question number 181. A man saved 16,500 in 10 years. So n value is 10. We don't know the p, but amount is equal to 16,500. Each year he earns 10 rupees more than the previous. We know the formula. Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. So we know Sn. This a is nothing but Sn. So 16,500 equal to n value is 10/2. We don't know the a. A is called here p plus 10 minus 1 into d. Actually 10 minus 1 is 9. 9. D value is 100 because it increased by 100. So
D value is 100. So 9 into 100. So 10 minus 1 is 9. 9 D value is 100 here. D value 100. So when we simplify this, you can cancel this by 5. 2 table 1 time. So 5. And then when we cancel 5 and 165, 3 equal to 2a plus 900. When we subtract it, 2000 இங்கே வரும்போது சப்ராக்ஷன். ஸோ 3300 minus 900, 2400 equal to 2a. So a equal to divided by 2, so 1200. So the answer is 1200. Listen this question carefully. அது n கொடுத்துட்டாங்க 10 years. Amount is nothing but 16,500. P value we don't know. D value is 100. This is D. Okay. ஏன் D அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ். ஸோ காமன் டிஃபரன்ஸ் இன் ஈச் இயர் 100ங்கனால இட் ஃபாலோஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். கூட்டுத்தொடர் ஃபார்முலா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதில் n value 10, d value 100, a value is called p. ஏன்னா ஏங்கிறது ஃபஸ்ட்டு அவன் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ a value is nothing but p. So finally we got the a value as 1200. See the next question. 180. This is very simple question. Supplementary angle, that means we should subtract from 180. So when we subtract it, the answer is 192. So the answer is 92. Then next question is golden rectangle always 1:1.6. We should memorize this. So 1:1.6. Next question. 32 to 13. Then what is 29? ஆக்சுவல் ஃப்ராக்ஷனில் பார்த்தோம் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ இது என்னென்னா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. இட் இஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அதாவது இங்கே உள்ள 3 ஸ்கொயர், இங்கே உள்ள 2 ஸ்கொயர். When we simplify this, 9 plus 4 equal to 13. So 32 is compared to 13. அப்போது நமக்கு 29 எப்படி வரும்? 29, that is 2 square 9 square. So 4 plus 81, that is 85. So the answer is 85.
So next question is next question. 8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள். Find the number of 3 digit natural numbers. அதாவது the greatest 3 digit number is this number. When we divide this one time and then 2 8s are 16, then balance is 1, sorry, balance is 3, 39 எவ்வளோ வரும் 4 டைம். ஸோ இதில் ரிமைண்டர் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரிமைண்டர் எவ்வளோ வரும் 7. ஸோ அதனால் the exactly numbers is 124,000க்குள்ளே பார்த்தோன்னா 124 நம்பர்ஸ். ஆனால் நமக்கு என்ன இருக்குங்க 3 டிஜிட் நம்பர். அப்போது 2 டிஜிட் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். 2 டிஜிட் நம்பரில் நமக்கு எத்தனை இருக்குது 99 டிவைடட் பை 8னா 12 டைம்ஸ். ஸோ 8 12s are 96 வரும். ஸோ ரெண்டு இது என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணணும். when we subtract this 112, 3 டிஜிட் நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 2 டிஜிட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணால் போதும். no need to calculate all the numbers. Next numbers, next calculation. R value, GPயில் உள்ள R ஃபார்முலா என்னது நமக்கு R equal to T2 by T1. ஸோ நமக்கு T2 என்னது 6 by 25 divided by 2 by 5. நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது டினாமினேட்டர் கேன் பி கேன்சல். 1 5 5 5 1 2 3 2s are 6. ஸோ டினாமினேட்டரில் பார்த்தா ரெண்டுமே ஒன்றாயிருது. ஸோ நோ நீட் டு கன்சிடர். ஸோ த ஆன்சர் இஸ் 3 by 5. இல்லை வேறு எப்படி போடலாம் அப்படின்னா 6 by 25 into 5 by 2. இதை கேன்சல் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். 5 டைம் 3 டைம் 1. So answer is 3 by 5. You can follow any one way. ரெண்டில் ஏதாவது ஒரு வேல நம்ம பார்த்துக்கலாம். The next question. Average of how many numbers? First 100 numbers. ஆக்சுவலாக என்ன வரும் ஆவரேஜ்னா 1 + 2 + எது வரைக்கும் வரும் 100 டிவைடட் பை 100. இதான் நமக்கு கேட்ட கொஸ்டின். இதுக்கு சிம்பிள் மெத்தட் அப்படின்னா கண்டினியூஸ் நம்பர் நமக்கு கேட்டதுனால ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 போட்டாலே ஆன்சர் வந்துடும். 101 டிவைடட் பை 2 ஆன்சர் இஸ் 50.5. 50.5. ஃபார்முலா மாதிரியே பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வச்சு தான் செய்யணும். அப்படின்னா ஆவரேஜ் ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் நம்பர் பை டோட்டல் நம்பர். எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பருக்காக டிவைட் பண்ணுறோம். எல்லாத்தையும் எத்தனை தடவை ஆட் பண்ணுறோமோ 100. ஸோ 1 + 2 + ஃபார்முலா n × n + 1 by 2. இது இந்த மேலே உள்ள ஃபார்முலா, இங்கே உள்ள ஃபார்முலா இன்ட்டு ஏற்கனவே இங்கே ஒரு 100 இருக்கா, அந்த 100 இங்கே வந்துடும். ஸோ n × n + 1ங்கிறது 100. 100 × 100 + 1 101 divided by 2 × 100. So we can cancel this.
ஸோ 101/2 the same answer 50.5. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சிம்பிள் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோ. Next question. கேர்ள்ஸ் ஒரு சைல்டு என்ன பண்ணனா லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது 14th நிற்கிறா. அதுமாதிரி இன்னொரு கேர்ள் பார்க்கும்போது ரைட் சைட்லேருந்து 8th பர்சன். இதுக்கு இடையில 4 பேர் இருக்காங்க. இதுக்கு இடையில 4 பேர். ஸோ டோட்டல் நம்பர் எத்தனை கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த லைன். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 12 ப்ளஸ் ரெண்டே ஆட் பண்ணால் 12 + 4 26. இது மினிமம் பாசிபிலிட்டின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து 14 இங்கே வரும். இப்படி பார்க்கும்போது 8th இடையில 4 அப்படின்னா இப்போ இந்த கேர்ளை மட்டும் பாருங்கள். இந்த பென் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது 8th. அப்போது இடையில 4 சப்ராக்ட் பண்ணோன்னா 14லேருந்து கவுண்ட் பண்ணோன்னா 13. அது ரைட்லேருந்து இங்கே எத்தனாவது ஆள் பார்த்தோம் அப்படின்னா 13, 12, 11, 10. அப்போது இங்கே 9th பொசிஷன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த லேடி வந்து 8th, ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 8th. அப்போது எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம். ஸோ இந்த பக்கம் வந்து 8th. ஸோ இங்கிட்டு பார்க்கும்போது 9th இருக்கனால 8 பேர் இருக்காங்க. இங்கிட்டு பார்க்கும்போது 8 பேர் இருக்காங்க 7. ஸோ 8 + 7 15 + 1 16. இது மினிமம் பாசிபிலிட்டி. பட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 16 இல்லாதங்கிறனால ஆன்சர் இஸ் 26.